12th படிச்சுட்டு இருக்கவங்க என்ஜினியரிங் ட்ரீமோட இருக்கிறவங்களுக்கு 23 ஐஐடி ஒரு எக்ஸாம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய எக்ஸாம். நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. நான் முதல்வன் மூலமா உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கு அரசாங்கம். அதாவது ஐஐடியில் நீங்க சேரணும் அப்படின்னா கண்டிப்பா ஜேஇஇ அட்வான்ஸ்டு எழுதணும். 2,50,000 கேண்டிடேட்டுக்குள்ள ஒரு ஆளா நீங்க வரணும். மெயின் எக்ஸாம் கம்பல்சரி எழுதுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. உங்களுடைய அப்பாவோட போட்டோ, ரேஷன் கார்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஓபி சர்டிஃபிகேட் ஈஸியா கிடைச்சிடும். எல்லா மாணவர்களுமே ஜேஇஇ பேப்பர் 1, ஜேஇஇ பேப்பர் 2A, ஜேஇஇ பேப்பர் 2B 3 எக்ஸாமுமே எழுதுங்க. எதுவுமே விட்டுடாதீங்க. எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்னா +1 +2 புக்கை நல்லா தரவா படிச்சிருங்க. நம்ம மாணவர்கள் எழுதுறதே கிடையாது. எழுதுனா தான் நம்ம காலையில போய் சேர்றதுக்கு. அதனால 12th படிச்சுட்டு இருக்கவங்க, 12th முடிச்சவங்க, என்ஜினியரிங் ட்ரீமோட இருக்கிறவங்களுக்கு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 23 ஐஐடி, 31 என்ஐடி, 26 ஐஐஐடி, அது இல்லாம 46 ஜிஎஃப்டிஎஸ், அதாவது கவர்மெண்ட் ஃபண்டட் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட். இதுல என்ஜினியரிங் படிக்கிறதுக்கு உங்களுக்கு சீட் வேணும் அப்படின்னா ஒரே ஒரு எக்ஸாம் தான். அந்த ஒரு எக்ஸாம் உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய எக்ஸாம். ஜேஇஇ மெயின் 2026 செஷன் 2 ஓபன் ஆயிருக்கு. இதை பத்தி ஃபுல் வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு என்னென்ன டவுட் இருக்கோ எல்லா டவுட்டும் கிளியர் பண்ற மாதிரியான ஒரு வீடியோவா இந்த வீடியோ இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்டா இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம அது கண்டிப்பா பதில் சொல்றேன். ஒவ்வொரு வருஷம் ஆல் இந்தியா லெவல்ல 1 கோடிக்கும் மேல ஸ்டூடெண்ட்ஸ் +2 எழுதுறாங்க. நல்லா படிக்கிற 15 லட்சம் பேர் மட்டும்தான் ஜேஇஇ மெயின் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறாங்க. அதாவது அதுல 10% ஜேஇஇ மெயின் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மெயின். இந்த எக்ஸாம் நடத்துறது என்டிஏ அப்படின்னு சொல்லக்கூடிய நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, அவங்க தான் நடத்துறாங்க. ஸோ இந்த எக்ஸாம் மூலமா தான் நம்ம என்ஐடி, ஐஐஐடி, ஜிஎஃப்டிஐஸ் காலேஜஸ்ல அல்லது ஐஐடியில் நீங்க சேரணும் அப்படின்னா ஜேஇஇ அட்வான்ஸ் எழுதணும். ஸோ இதுலலாம் நீங்க சேரணும் அப்படின்னா இந்த ஜேஇஇ மெயின் எக்ஸாம் நீங்க எழுதணும். ஏற்கனவே செஷன் 1 முடிஞ்சிருச்சு. இப்போ செஷன் 2க்கு ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓபன் ஆயிருக்கு. 1,50,000 பேர் மட்டும்தான் என்ட்ரன்ஸை பாஸ் பண்றாங்க. அதுல 10% இவங்க மட்டும்தான் ஜேஇஇ அட்வான்ஸ் ஐஐடி என்ட்ரன்ஸ் எழுத முடியும். அதுல முதல் 10,000 பேர், அதாவது அதுல 10% அவங்களுக்கு மட்டும்தான் ஐஐடி காலேஜ்ல சீட்டு கிடைக்கும். அதுலயும் 1000 பேர் 10% அவங்களுக்கு மட்டும்தான் விரும்பின ஐஐடியில சீட்டு கிடைக்கும். செஷன் 1 எழுதாதவங்க செஷன் 2 எழுதலாம். செஷன் 2 எழுதுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா ஏற்கனவே செஷன் 1 எழுதினவங்க ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அதுல மார்க் குறைஞ்சிடும், மார்க் கம்மியா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செஷன் 2 நீங்க அட்டெம்ப்ட் பண்ணிக்கலாம். செஷன் 2 அட்டென்ட் பண்றதுனால சிலபஸ் உங்களுக்கு நல்லா ரிவைஸ் பண்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. செஷன் 1ல எழுதி இருக்கவங்க செஷன் 2ல எழுத போறவங்க அல்லது செஷன் 1ல எழுதிட்டு செஷன் 2வும் எழுதுறவங்க எல்லாமே எப்படி வேணா எழுதிக்கலாம். நீங்க செஷன் 1ல எழுதுறவங்க செஷன் 2லயும் எழுதலாம். 2ல எது பெஸ்ட்டோ அந்த மார்க்கை தான் நமக்கு ஸ்கோருக்கு எடுத்துக்க போறாங்க, ரேங்கிங் லிஸ்ட்டுக்கு எடுத்துக்க போறாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. செஷன் 1 எழுதினவங்களும் செஷன் 2 எழுதலாம். அல்லது செஷன் 1 ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு கூட செஷன் 2 எக்ஸாம் எழுதலாம். ஸோ இந்த ஜேஇஇ மெயின் 2026 செஷன் 2க்கான அந்த முக்கியமான டேட்ஸ் பார்த்துலாம். சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா 25 பிப்ரவரி 2026, அதாவது 25/2/2026 9 PM வரைக்கும் கொடுத்துருக்காங்க டைம். லாஸ்ட் டேட் ஃபார் பேமெண்ட் அதே டேட் தான், 25 பிப்ரவரி 2026 11:50 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. 11:50 PM அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே செஷன் 1 எழுதி முடிச்சவங்க நீங்க செஷன் 2வும் எழுதலாம். அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே நீங்க ரெஜிஸ்டர் பண்ணிருக்கக்கூடிய அதிலேயே போயிட்டு உங்களுடைய கோர்ஸ், அதாவது பேப்பர், மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர், எக்ஸாமினேஷன் சிட்டி, ஃபீஸ் பேமெண்ட் இதை மட்டும் நீங்க பே பண்ணா போதும். மீதி ஏற்கனவே கொடுத்த டீடைல்ஸ் அப்படியே இருக்கும், அதையே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷ்ஷா அப்ளை பண்றவங்க இந்த JEE-main.NTA.nic.in இந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்க ஃப்ரெஷ்ஷா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் டேட் எப்போன்னு பாத்துக்கோங்க. 2 ஏப்ரல் 2026 இருந்து 9 ஏப்ரல் 2026 இந்த டேட் தான் உங்களுக்கு எக்ஸாம் டேட்டு. இதுல ஏதாவது ஒரு செஷன் உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸாம் டைம் பாத்தீங்க அப்படின்னா 3 மணி நேரம், காலையில 9ல இருந்து 12 வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷிஃப்டா இருந்தா. செகண்ட் ஷிஃப்டா இருந்தா மதியம் 3 மணில இருந்து 6 மணி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் டைம். எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்க அப்படின்னா பேப்பர் 1 பிஇ பிடெக், பேப்பர் 2A அப்படின்னு சொல்லுவாங்க பி ஆர்க், அல்லது பேப்பர் 2B பி பிளானிங். ஸோ 3 இதாக இருக்குது. பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2B. பேப்பர் 1ன்றது பிஇ பிடெக், பேப்பர் 2A அப்படின்றது பி ஆர்க்கு, பேப்பர் 2B அப்படின்றது பி பிளானிங். ஸோ இதில் வந்து ஜென்ரல் கேட்டகரி மேலுக்கு வந்து 1000 ரூபாய், ஃபீமேலுக்கு 800 ரூபாய். அதே ஓபிசி நான் கிரிமி லேயர் அல்லது ஜென்ரல் கேட்டகரியில் இடபிள்யூஎஸ் வரவங்க வந்து மேலுக்கு 900, ஃபீமேலுக்கு 800. எஸ்சி/எஸ்டி கேண்டிடேட்டுக்கு பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு மேலுக்கு வந்து 500, ஃபீமேலுக்கு 500. தேர்ட் ஜெண்டராக இருந்தால் அவங்களுக்கும் 500 ரூபாய். பேப்பர் 1ம் பேப்பர் 2Aவும் சேர்ந்து எழுதுறவங்களுக்கு மேலுக்கு 2000, ஃபீமேலுக்கு 1600. ஜென்ரல் கேட்டகரி ஓபிசி எல்லாருக்குமே. பேப்பர் 1, பேப்பர் 2B எழுதுறவங்களுக்கும் இதே தான், மேலுக்கு 2000, ஃபீமேலுக்கு 1600.
அல்லது பேப்பர் 1 பேப்பர் 2A பேப்பர் 2B எழுதுறவங்களுக்கும் இதே தான், அல்லது பேப்பர் 2A பேப்பர் 2B மட்டும் எழுதுறவங்களுக்கும் இதே தான். மேலுக்கு 2000, ஃபீமேலுக்கு 1600. ஸோ எக்ஸாம் ஸ்கீம் பார்த்துடலாம். மோட் ஆஃப் எக்ஸாமினேஷன் என்ன அப்படின்னா, பேப்பர் 1 BE பிடெக் அப்படின்னு சொல்லிட்டோம், அது வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். பேப்பர் 2A அது பார்த்தீங்கன்னா BRக்கு, அது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1ல் மேத்தமெட்டிக்ஸு, பார்ட் 2ல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, இது ரெண்டும் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. பார்ட் 3 ஒன்று இருக்குது, அது டிராயிங் டெஸ்ட்டு. அது வந்து ஆஃப்லைன் மோடு A4 சைஸ் பேப்பரில் நீங்கள் டிராயிங் ஷீட்டு டிராயிங் வரைகிற மாதிரி இருக்கும். இது பேப்பர் 2Aவுக்கு BRக்கு சேரணும் அப்படின்னா. பேப்பர் 2B B பிளானிங் சேரணும் அப்படின்னா பார்ட் 1ல் மேத்தமெட்டிக்ஸ், பார்ட் 2ல் ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அடுத்தது பிளானிங் பேஸ்டு கொஸ்டின் பார்ட் 3. இது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு தான். இது பேப்பர் 2B B பிளானிங் சேரணும் அப்படின்றவங்களுக்கு. சாய்ஸ் ஆஃப் மீடியம் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ், எந்த மொழியில நம்ம எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னா, தமிழ்நாட்டு மாணவர்கள் தமிழ்லயே நீங்க எழுதலாம். தமிழ்நாட்டு மாணவர்கள் ஆங்கில வழியில படிக்கக்கூடிய மாணவர்கள் கூட நீங்க ஆப்ஷன் வந்து தமிழ் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் வந்து தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். அதனால நீங்க இங்கிலீஷ் மட்டும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கிலீஷ்ல மட்டும் தான் கொஸ்டின் வரும். தமிழ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழ்லையும் கொஸ்டின் வரும், இங்கிலீஷ்லையும் கொஸ்டின் வரும். உங்களுக்கு நீங்க புரிஞ்சு எக்ஸாம் எழுதுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் வந்து ஃபைனல். தமிழில் ஒரு சிலருக்கு தப்பாக இருந்தாலும் இங்கிலீஷில் என்ன இருக்குதோ அதான் ஃபைனல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தமிழ்நாட்டு மாணவர்கள் அவங்க தமிழ் மீடியம் மாணவர்களாக இருந்தாலும் சரி, ஆங்கில வழி மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆப்ஷன் வந்து இந்த மீடியம் சாய்ஸ் செலக்ட் பண்ணுறது வந்து தமிழ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் தமிழ்லையும் இருக்கும், இங்கிலீஷ்லையும் இருக்கும். உள்ளுக்குள்ள போறதுக்கே பஸ்ஸா? பெரிய காலேஜ் தான் வந்திருக்கமா நீ? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர் 1ல பார்த்தீங்கன்னா, அதாவது BE பிடெக் எழுத விருப்பப்படுறவங்க மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அது இருக்கணும். பேட்டர்ன் ஆஃப் எக்ஸாமினேஷன் BE பிடெக் அதாவது பேப்பர் 1 எழுதுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேக்ஸில் செக்ஷன் Aவில் 20 கொஸ்டின், செக்ஷன் Bயில் 5 கொஸ்டின், பிசிக்ஸில் செக்ஷன் Aவில் 20 கொஸ்டின், செக்ஷன் Bயில் 5 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில் செக்ஷன் Aவில் 20 கொஸ்டின், செக்ஷன் Bயில் 5 கொஸ்டின், மொத்தம் 75 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க் ஆன்சர் பண்ணா 4 மார்க். 75 கொஸ்டின் அப்படின்னா 75 பெருக்கல் 4 300 மார்க். இல்ல செக்ஷன் Aவில் 20 கொஸ்டின், செக்ஷன் Bயில் 5 கொஸ்டின் சொல்லி பார்த்தோம். செக்ஷன் Aவில் 20 கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினா இருக்கும். செக்ஷன் Bயில் 5 கொஸ்டின் அது வந்து நியூமரிக் வேல்யூ கொஸ்டினா இருக்கும். நீங்க நியூமரிக் வேல்யூ அங்க கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணணும். எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான். அந்த டிராயிங் மட்டும்தான் பேப்பர் அண்ட் பென்னு, மீது எல்லாமே கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம். நீங்கள் வந்து நியூமரிக் வேல்யூ அங்கே என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து செக்ஷன் Bயில் 5 கொஸ்டின், பிசிக்ஸில் 5, கெமிஸ்ட்ரியில் 5, மேக்ஸில் 5 கொஸ்டின், மொத்தம் 15 கொஸ்டின் இருக்கும். ஸோ நான் முன்னே சொன்ன மாதிரி ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக இருந்தால் 4 மார்க்கு, ஆன்சர் தப்பாக இருந்தால் -1. நீங்கள் எதுவுமே குறிக்கல அப்படின்னா நோ மார்க், 0 மார்க். பேப்பர் 2A B ஆர்க்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் இருக்கும் செக்ஷன் A, செக்ஷன் Bயில் 5 கொஸ்டின் இருக்கும். அதே மாதிரி பார்ட் 2ல ஆப்டிடியூட் டெஸ்ட் அது பார்த்துக்கோங்க. பேப்பர் 2A B ஆர்க் எழுதுறவங்களுக்கு பார்ட் 2 வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட், அது 50 கொஸ்டின் இருக்கும், மொத்தம் 200 மார்க். அதே மாதிரி பார்ட் 3ல டிராயிங் டெஸ்ட் இருக்கும், 2 கொஸ்டின் தான், அது 100 மார்க். ஸோ மொத்தம் பார்ட் 1 மேக்ஸ், பார்ட் 2 ஆப்டிடியூட் டெஸ்ட், பார்ட் 3 டிராயிங் டெஸ்ட், மொத்தம் 77 கொஸ்டின் இருக்கும். 400 மார்க் டெஸ்ட் எழுதணும். நீங்க பேப்பர் 2A வந்து B ஆர்க் படிக்கிறவங்க 400 மார்க் டெஸ்ட். இந்த பார்ட் 3 டிராயிங் டெஸ்ட் மட்டும் பென் அண்டு, அடுத்தது பேப்பர் 2B B பிளானிங் அது சேரணும்னு நினைக்கிறவங்க பார்ட் 1ல மேத்தமெட்டிக்ஸ் அதே தான், 20 மார்க் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், 5 மார்க் வந்து நியூமரிக் வேல்யூ என்டர் பண்ற மாதிரி இருக்கும். பார்ட் 2ல ஆப்டிடியூட் டெஸ்ட் அது 50 கொஸ்டின் இருக்கும். பார்ட் 3ல பிளானிங் சம்பந்தமானது அது ஒரு 25 கொஸ்டின் இருக்கும். மொத்தம் 100 கொஸ்டின், 100 கொஸ்டின் பெருக்கல் 4 400 மார்க். ஸோ பேப்பர் 2B B பிளானிங் எழுதுறவங்களுக்கு 400 மார்க் டெஸ்ட். எல்லாத்துக்குமே நெகட்டிவ் மார்க் இருக்கு. ஏதாவது கொஸ்டின் தப்பாச்சுன்னா நெகட்டிவ் மார்க் இருக்கு, -1. எதுவுமே அட்டன் பண்ணலன்னா 0 மார்க், எதுவும் மைனஸ் பண்ண மாட்டாங்க. பேப்பர் 1 மட்டும் எழுதுறவங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம், பேப்பர் 2A எழுதுறவங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம், பேப்பர் 2B எழுதுறவங்களுக்கு 3 மணி நேரம் எக்ஸாம், பேப்பர் 2A பேப்பர் 2B ரெண்டும் எழுதுறவங்களுக்கு, போத் ரெண்டுமே எழுதுறவங்களுக்கு 3 மணி நேரம் 30 நிமிஷம், ஒரு 30 நிமிஷம் அதிகமாக கொடுக்குறாங்க உங்களுக்கு டைம். இது இல்லாமல் PW கேண்டிடேட்டுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுக்குறாங்க, 4 மணி நேரம் அப்படி கொடுக்குறாங்க டைமு. ஏஜ் கிரிட்டீரியா என்ன அப்படின்னா நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் 12th எக்ஸாம் 2024, 2025 அல்லது இப்போ 2026 இப்போ படிச்சுட்டு இருக்கவங்க இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மற்றவங்க யாரும் அப்ளை பண்ண முடியாது. ஸோ 2024ல் 12th முடித்தவங்க, 2025ல் 12th முடித்தவங்க,
2026 இப்போ 12th எக்ஸாம் எழுத போகிறவங்க இவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும், மற்றவங்க அப்ளை பண்ண முடியாது. அது பார்த்துக்கோங்க. ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 12th முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இப்போ 12th படிச்சுட்டு இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். முக்கியமாக அரசு பள்ளி மாணவர்கள் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். நிறைய அரசு பள்ளி மாணவர்களுக்கு விழிப்புணர்வே இல்லை. நீங்கள் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக சேரலாம். நீங்கள் ஒன்ஸ் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா நான் முதல்வன் மூலயமா உங்களுக்கு நிறைய சலுகைகள் கொடுத்துருக்கு அரசாங்கம். முதல்ல நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எந்த இடத்துல எக்ஸாம் நடக்கும், நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டோ அந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்துலையுமே எக்ஸாம் சென்டர் தான். கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் அப்படின்றதுனால அந்த உங்கள் மாவட்டத்தில் எந்த காலேஜ் இருக்குதோ அந்த எக்ஸாம் சென்டர் நடத்தக்கூடிய காலேஜ் அந்த காலேஜில் தான் பெரும்பாலும் போடுவாங்க. இருந்தால் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லையும் அந்த எக்ஸாம் சென்டர் போடுவாங்க. ஏன்னா காலேஜ் வந்து ஆன்லைன் எக்ஸாம் அப்படின்றதுனால காலேஜ் எந்த இடத்துல அவைலபிளாக இருக்குதோ அங்கே தான் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். 4 சிட்டி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு 4 சிட்டி செலக்ட் பண்ணுற அளவுக்கு அங்கே ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எந்த சிட்டியில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அந்த சிட்டி 4 சிட்டி நீங்கள் கவனமாக தேர்ந்தெடுங்க. ஆர்டர் பிரகாரம் பெரும்பாலும் 90% நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த சிட்டி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த சிட்டிலேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ நீங்கள் இன்ஜினியரிங் அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா NIT, IIIT, CFT காலேஜஸ், SFI அதாவது ஸ்டேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக IIT மெயின் எக்ஸாம் நீங்கள் எழுதியே ஆகணும். ஸோ இந்த IIT மெயின் எக்ஸாம் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஜோசா அந்த CSAB அந்த இதில் நீங்கள் கலந்துக்கலாம். செஷன் 1ல் ஏற்கனவே எழுதினவங்க செஷன் 2லையும் எழுதலாம். 2ல் எது உங்களுக்கு பெஸ்ட்டான ஸ்கோரோ அந்த ஸ்கோர் அவங்க ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. இல்லை இன்னும் நான் இது வரைக்கும் எழுதுனதே கிடையாது அப்படின்னா செஷன் 2 நீங்கள் அப்ளை பண்ணி எழுதிடுங்க. ஸோ நீங்கள் வந்து JEE அட்வான்ஸ்டு எழுதணும்னா அதாவது இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய IITல நீங்கள் சேரணும் அப்படின்னா JEE மெயினில் டாப் கேண்டிடேட் அதாவது 2,50,000 கேண்டிடேட்டுக்குள்ளே நீங்கள் ஒரு ஆளாக வந்தீங்க அப்படின்னா நீங்கள் JEE அட்வான்ஸ்டு எழுதலாம். JEE அட்வான்ஸ்டு எழுதினா மட்டும்தான் IIT அதில் ரேங்கிங்கில் நீங்கள் IITல சேர முடியும். மற்றபடி JEE மெயின் எழுதினவங்க IIIT IIIT அதெல்லாம் நீங்கள் சேர்ந்துக்கலாம். IIIT அதில் நீங்கள் சேரணும் அதாவது IITல நீங்கள் சேரணும் அப்படின்னா கண்டிப்பாக JEE அட்வான்ஸ்டு எழுதணும். JEE அட்வான்ஸ் எழுதுறதுக்கு JEE மெயினில் 2,50,000 கேண்டிடேட்டுக்குள்ள ஒரு ஆளாக நீங்கள் வரணும். ஸோ JEE மெயின் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்புறம் நீங்கள் JEE அட்வான்ஸ் அந்த வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் அடுத்த டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கலாம். JEEADV.ac.in அந்த வெப்சைட்டில் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது பார்த்துக்கலாம். ஸோ நம்ம அரசு பள்ளி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளி மாணவர்கள் அப்படின்னு இல்லை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா +2 மாணவர்களும் அதாவது +2ல் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் கம்பல்சரி அது படிக்கக்கூடிய மாணவர்கள் நீங்கள் JEE மெயின் எக்ஸாம் கம்பல்சரி எழுதுங்க. உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டு 25/2/2026. தேர்வு எப்போ அப்படின்னா 2/4/2026 9/4/2026 வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு செஷன் வரும். செஷன் 1 ரிசல்ட் வந்து அநேகமாக 12/2/2026 அப்போ வெளியிட போகிறாங்க. ஏப்ரல் செஷன் வந்து 20/4/2026 அப்போ ரிசல்ட் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது டென்டேட்டிவ் தான். கொஸ்டின் பேப்பர் மெயினாக தமிழ் அப்படின்றத செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் தமிழ் ஆங்கிலம் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே கொஸ்டின் பேப்பர் வரும். BC MBC DNC BC முஸ்லீம் கேண்டிடேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் OBC சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ OBC சர்டிஃபிகேட் OBC நான் கிரீமி லேயர் அப்படின்றத நீங்கள் வாங்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இப்போயே அப்ளை பண்ணிவிடுங்க. இ-சேவை மையத்தில் போயிட்டு இன்கம் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிவிட்டு அந்த இன்கம் சர்டிஃபிகேட்டை வச்சு நீங்கள் OBC சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இன்கம் சர்டிஃபிகேட் வந்து ஒரு 3-4 நாளில் கிடச்சிரும். OBC சர்டிஃபிகேட் கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் டைம் ஆகும். அதனால் நீங்கள் வந்து இ-சேவை மையத்துக்கு போய்ட்டு உடனடியாக அப்ளை பண்ணுங்கள். உங்களுடைய அப்பாவோட ஃபோட்டோ, ரேஷன் கார்டு இதெல்லாம் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு OBC சர்டிஃபிகேட் ஈஸியாக கிடச்சிரும். OBC சர்டிஃபிகேட்ன்றது மார்ச் மாதம் வரைக்கும் தான். ஏப்ரல் 1லேருந்து புது OBC சர்டிஃபிகேட் வாங்கணும், அது பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிடுங்க. OBC சர்டிஃபிகேட் வரல அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணாதீங்க. விண்ணப்ப எண்ணை வச்சே கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. எல்லா மாணவர்களுமே JEE பேப்பர் 1 JEE பேப்பர் 2A JEE பேப்பர் 2B 3 எக்ஸாமுமே எழுதுங்க. எதுவுமே விட்டுடாதீங்க. ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் இன்ஸ்டியூட்டில் BE படிக்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு அப்ளை பண்ணிவிடுங்க. JEE.main.nta.nic.in அதான் வெப்சைட்டு. ஸோ இதுக்கு சிலபஸ் எக்ஸாம் சிலபஸ் என்ன அப்படின்னா CBSE கிளாஸ் 11th 12th அந்த புக்கு படிக்கணும். ப்ளஸ் நம்மளுடைய கவர்மெண்ட் ஸ்கூல் மாணவர்கள் நம்ம +1 +2 புக்கை நல்லா தரவாக படிச்சிருங்க. அதான் வந்து எக்ஸாம் சிலபஸ். அதில் வந்து நிறைய தமிழ்நாடு கவர்மெண்ட்டினுடைய 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு
பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் பொறுத்தத்துலேருந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. அதனால் அதை நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் தரவு பண்ணிவிடுங்க. இது இல்லாமல் என்சிஆர்டி புக்ஸ் உங்களால் முடிஞ்சால் அதை கிளியர் பண்ணுங்கள். ஃபார்முலா பேஸ்டு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அதுவும் ரொம்ப முக்கியம், அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மெயினாக ஃபிசிக்ஸ்லையும் மேக்ஸ்லையும் அந்த ப்ராப்ளம் சால்விங் கொஸ்டின் இருந்தால் அதில் கொஞ்சம் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன் ஜேஇஇ மெயின் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அப்படின்னா அதில் மூலியமாக படித்தாதான் நம்ம என்ஐடி ஐடி இதெல்லாம் நீங்கள் சேர முடியும். ஜேஇஇ அட்வான்ஸ்டுக்கு நீங்கள் போகணுன்னாலையும் ஜேஇஇ மெயின் ரொம்ப முக்கியம். டாப் இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஒரே ஒரு எக்ஸாம் தான் உங்களுக்கு ஃபியூச்சர் ஓப்பன் ஆகக்கூடிய எக்ஸாம். அது மெயினாக நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்டுக்கு, தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு அல்லது சிபிஎஸ்சி எந்த பள்ளியில் படித்தாலும் சரி, தமிழ்நாட்டு மாணவர்கள் பெரும்பாலும் இந்த எக்ஸாம் எழுதுறதில்ல. நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதுனீங்கன்னா தான் பெரும்பாலும் இந்த எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா வட இந்தியாவை சேர்ந்தவர்கள் நிறைய எழுதி நிறைய இந்த டாப் இன்ஸ்டியூட் எல்லாமே சேர்ந்துடுறாங்க. நம்ம மாணவர்கள் எழுதுறதே கிடையாது, எழுதுனா தானே நம்ம காலேஜில் போய் சேர்றதுக்கு. அதனால மார்க் உங்களை டிஃபைன் பண்ணாது, அட்டெம்ப்ட் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் அட்டன் பண்ணுங்க முதல்ல. ஸோ ஏற்கனவே செஷன் 1 எழுதினவங்களும் சரி, இல்லை ஏற்கனவே செஷன் 1 எழுதாதவங்களும் சரி, இந்த செஷன் 2 வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செகண்ட் சான்ஸு. இது செகண்ட் சான்ஸ் இல்லை, பெஸ்ட் சான்ஸு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போட்டு விடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியணும் அப்படின்னா, அல்லது +1 மாணவர்கள் இப்போ +1 படிச்சுட்டு இருக்கிறவங்க மாணவர்கள் அவங்களுக்கு அடுத்த வருஷத்துக்கு யூஸ் ஆகும், அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கேட்க சொல்லுங்கள். சும்மா கேட்கட்டும், அவங்க ப்ரிப்பேர் பண்ணுறது அவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லார் லைஃப்லையும் ஒரு கட்டத்தில் எந்த பக்கம் போகிறதுன்னு முடிவு பண்ணுற ஒரு முக்கியமான சூழ்நிலை. உன் வாழ்க்கையை மாற்ற போகிற அந்த நிமிஷம் இதுதான். முடிவு பண்ணுறா.